ஹை மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மை ஸ்டப்பனில் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோடெலாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அந்த எபிசோட் பார்த்துட்டு வந்து எபிசோட் 9 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்யூவாக புரியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட் 9குள்ளே போயிடலாம். எபிசோட் 8ஓட எண்டிங்கில் நம்ம சோனும் தனுவும் பேசிகிட்டு இருக்கா. அவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமேவும் நம்ம ஜூன் பையன் மேலே நின்று கேட்டுட்ருக்கான். நம்ம சோனு இருந்துட்டு தனுவிட்ட இந்த மாதிரி நான் சின்ன பையனை டேட் பண்ணுறதா இருந்தால் அந்த சின்ன பையன் எப்பயுமேவும் நம்ம ஜூனா மட்டும் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தனுவிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமேவும் நம்ம ஜூன் வந்து கேட்குறான். அவனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. நம்ம ஜூன் வந்து கோவத்தில் அங்கேருந்து மேலே ஏறி போயிடுறான். அப்புறம் நம்ம தனு இருந்துட்டு சோன்கிட்ட ஏன்டா அவனை டேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சோனு இருந்துட்டு ஏன்னா அவன் தாயோட தம்பிடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தனு இருந்துட்டு அதனால் இப்போ என்ன, அதுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, நீ இவனோட பிரதரோட ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து சோன்கிட்ட சொல்ல, சோனு இருந்துட்டு தாய் இவனை ரொம்பவே ப்ரிசியஸான ஒரு பொருளாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காண்டா. சின்ன வயசுலேருந்து இவங்க 2 பேர் எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா. தாய் என்கிட்ட சொல்லியிருக்கான் அவங்க அம்மா ஜூன் சின்ன வயசாக இருக்கும்போதே அடாப்ட் பண்ணிக்கலான்ட்டு. இது உனக்கு தெரியுமா தெரியாதுன்ட்டு எனக்கு தெரியல. என்னால் இந்த விஷயத்தை இமேஜினேஷன் கூட பண்ணி பார்க்க முடியல. நாங்கள் 2 பேர் லவ் பண்ணி ஒரு வேளை பிரேக்கப் பண்ணிட்டேன்னா என்னால் எப்படிடா என்னோட ஃப்ரெண்டை வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தனுகிட்ட சொல்லி ரொம்பவே ஓவராக ஃபீல் பண்ணிகிட்ருக்க. தனு இருந்துக்கிட்டு ஆனால் அவங்க 2 பேரும் ரியல் சிப்ளிங்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல, அப்புறம் என்ன, உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு, உனக்கு பிடிச்சிருக்கிறத நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து சோன்கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு நானா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வர நம்ம தனுக்கு கடுப்பாயிட்டு வாயை மூடிட்டு அமைதியாரு சோன், நான் சொல்கிறது மட்டும் ஒழுங்காக கேளு. நீ ஃபியூச்சருக்காண்டி ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறேன்னா அதை ஒழுங்காக பண்ணு, நான் உன்னை எந்த விதத்துலையுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். நான் உங்ககிட்ட சீரியஸாக ஒரு கொஸ்டின் கேட்கவா, நீ எதை நினச்சி இவ்வளோ பயந்துட்டு இருக்க, நீ நிஜமாவே ஹாப்பியாக இருக்கியாடா, உன்னோட ஹார்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நடந்துக்கிறது உனக்கு கஷ்டமாக இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து சோன்கிட்ட சொல்ல. நம்ம சோன் பை இதெல்லாமே கேட்டுட்டு என்ன அவனுக்கு பணம் கொடுத்தானா, எவ்வளோ பணம் கொடுத்தா, அவன் பணம் கொடுத்தவொன்னு எப்படியெல்லாம் என்கிட்ட பேச வைக்கிறானக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தனுகிட்ட சொல்ல. தனு இருந்துட்டு ஆமாம் பணம் கொடுத்து கிழிச்சிட்டான், எனக்கு உன்னை நினச்ச ரொம்ப கவலையாக இருக்குடா, அதனால தாண்டா உங்ககிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து நம்ம சோன்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நீ நிஜமாவே ஒரு முட்டாள் தாண்டா, அந்த பையன் இருந்துட்டு உன்னை பிடிச்சிருக்குன்ட்டு அவனோட லவ் வந்து உங்ககிட்ட கன்ஃபியூஸ் பண்ண, நீ இருந்துட்டு என்ன சொல்கிற, தேங்க்யூ சொல்கிறேன், என்ன உன்னோட அப்பா கடை தேங்க்ஸ் பண்ணுறேன்ட்டுன்னு சொல்ல. நம்ம சோனு இருந்துட்டு டே அறிவு கட்டவனே, என்னோட அப்பா தாண்டா உன்னோட அப்பாவும், பார்த்து பேசு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா ஒட்டு கேட்குறது ரொம்பவே தப்பு. அந்த பையன் சொன்னான், எப்படி சொன்னான், நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு என்னை லைக் பண்ணுறேன்ட்டு சொன்னான். அவன் குடிச்சிட்டு சொல்கிறதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து தனுகிட்ட சொல்ல. தனு இருந்துட்டு ஆமாம் ஆமாம் நல்லா குடிச்சிட்டு சொல்லிட்டான், எதையாவது சாக்கு போக்கொன்னு சொல்லிகிட்டே இருறான், நான் தான் பார்த்தேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம நூ வந்து சோன்கிட்ட சொல்லிட்டு என்னமோ ஒன்று நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீ பண்ணுறத பண்ணு. அப்புறம் நம்ம ஜூன் பையன் ஜோம்ன்ட்டு ஒரு பையன் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கு, யார் அந்த பையன் உங்களோட ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி நூ வந்து சோன் கிட்ட கேட்க. சோன் இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. நம்ம சோன் வந்து நூ கிட்ட டேய் அவனை பற்றி உனக்கு தெரியுமாடா, ஜூன் வந்து உங்ககிட்ட சொன்னானா என்ன அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து நூ கிட்ட கேட்க. நூ இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லலை, நாங்கள் 2 பேர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அப்பா அவன் கால் பண்ணான், அப்போ நான் கேட்டேன், அவங்க 2 பேரும் ஏதோ ட்ரிப்புக்கு போகிற மாதிரி பிளான்லாம் போட்டுட்ருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நூ வந்து சோன் கிட்ட சொல்ல. நம்ம சோனுக்கு கடுப்பாயிட்டு நம்ம சோன் பையன் வேக வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். இந்த பக்கம் நம்ம ஜூனை காமிச்சா, நம்ம ஜூன் பையன் நம்ம சோன் வாங்கி கொடுத்த அந்த பொம்மையை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இவன் இப்படி உட்காந்துருக்கா கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சோன் வரான். சோன் வந்து ஜூன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜூனை பார்த்து நீயும் ஜோமும் சேட் பண்ணுறீங்களா, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது, எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க. ஜூன் இருந்துட்டு இப்போ அதில் என்ன உனக்கு பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நல்லாவே தெரியும், ஸோ அதனால நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், இதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க. சோன் இருந்துட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ மற்றவங்க கிட்ட இப்படிலாம் கிடையாதுல்ல, வின் தாய் சாமிட்டு அவங்ககிட்டலாம் நீ நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்க, இவங்கிட்ட மட்டும் என்ன கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க. நம்ம ஜூன் இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஜோம் கூட ஜஸ்ட் ரேண்டமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் சாம்ப் பற்றி சொல்லணும்னா அவர்கிட்டையும் நான் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ இங்கேருந்து காணாமல் போனால் அந்த 2 வருஷமும் நான் அவர் கூட டச்லேயே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம சோன் கிட்ட சொல்ல. சோன் இருந்துட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அவனை எனக்கு பிடிக்கல, அவங்க கூட பேசாதன்ட்டு, அப்படி இருந்தும் நீ அவ கூட பேசிகிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல. நம்ம ஜூனுக்கு கடுப்பாது. நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட போனக்கு என்னதான் பிரச்சனை, நான் யார்கிட்ட பேசினாலும் அவங்கள வந்து என்கிட்ட இருந்து பிரித்து விட்டுட்டே இருக்கேன், பியாங் இப்போ ஜூம் உனக்கு என்னதான் பிரச்சனையே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையன் நம்ம சோன் கிட்ட கேட்க. சோன் இருந்துட்டு ஏன்னா எனக்கு ஜலஸாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது ஜலஸா, அதை மட்டும் சொல்லாது, எனக்கு அப்படிலாம் எந்த ஒரு ஃபீலுமே ஆகலை, நீ ஜலஸ் ஆகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல. நம்ம சோன் இருந்துட்டு ஆனால் எனக்கு உண்மையாகவே ஜலஸாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் உன்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க. நம்ம ஜூன்
ஜூனால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. நம்ம சோனு இருந்துட்டு ஜூனை பார்த்து, இவன் நீ என்ன ஹியான்ட்டு கூட சொல்லி கூப்பிட மாட்டேங்கிற, எனக்கு தெரியும் நீ ரொம்ப வருஷமா என்ன ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன்ட்டு. அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன, உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அப்படி இருந்து என்ன எதுக்கு நீ இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு, ஆனால் நான் ஆல்ரெடி உன்னை பிடிச்சிருக்குன்ட்டு உங்ககிட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், உனக்கு இதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு உனக்கு புரியுதா என்ன, உன்னால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியுதா, அப்படி இருந்தும் நீ எனக்கு ரிப்ளை என்ன பண்ண, தேங்க்யூன்ட்டு சொன்னேன், எப்படி சொல்லிட்டு இப்போ வந்து நான் ஜலஸாக ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் என்னால் எப்படிடா நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சோனு இருந்துட்டு ஜூனை பார்த்து, ஜூன் உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜூன் இருந்துட்டு, நான் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்ட்டு எனக்கு ஓரளவுக்கு கிளியர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் பையன் டக்குன்ட்டு ஜூனை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு, நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் பையன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என் பக்கம் வர அதை தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் பையன் இருந்துட்டு ஜூனை பார்த்து, சொல்லு உண்மை சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, அன்னைக்கு குடிப்பதில் சொன்னதெல்லாம் என்னால் கணக்காலாம் ஏற்றுக்க முடியாது, சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சோன் வந்து டக்குன்ட்டு ஜூனை பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிஸ் வந்து கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இந்த டைம் நம்ம ஜூனுக்கு வந்து சோன் வந்து கிஸ் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. நம்ம சோன் வந்து ஜூனை கிஸ் பண்ணிட்டு ஜூனை பார்த்து, ஆல்ரெடி யாரோ வந்துட்டாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பையன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணலான்ட்டு அவன் பக்கமாக போக, நம்ம ஜூன் பையன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து தூங்குங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் பையன் சோனை எட்டி உதச்சி தள்ளி விடாத கொதையா அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு இருக்கான். நம்ம சோன் பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம ஜூனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் 2 பேருமே ஒரு வழியாக பேங்காக் வந்துட்டாங்க. திரும்ப நம்ம ஜூன் பையன் சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி தூங்கி தூங்கி வளைஞ்சிக்கிட்டே இருக்கான். இவ எப்படி தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கா, கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சோன் வரான். சோன் வந்து நம்ம ஜூன் பக்கத்தில் உட்காந்து ஜூனை பார்த்து, என்னாச்சு உன்னோட கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனு இருந்துட்டு உனக்கு ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தோணுது போல். நம்ம சோனு இருந்துட்டு ஜூன் கிட்ட, உனக்கு உடம்பு சரியில்லையா இல்லை வேற எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா, உன்னை மட்டும் இந்த நிலமையில தாய் பார்த்தானா என்னை திட்டியே தீத்துருவான், எனக்கு அது வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனுக்கு இன்னும் கடுப்பாக தான் இருக்கா. அவன் ஒரு மாதிரி டல்லாவே உட்காந்துருக்கான். நம்ம சோனு இருந்துட்டு, உனக்கு ஏதாவது ஃபீவராக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவனை செக் பண்ணி பார்க்கலான்ட்டு நம்ம சோன் பையன் கையை எடுத்துட்டு அவன் பக்கமாக போக, நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு என்ன தொடாது அப்படிங்கிற மாதிரி அவன் கையை அப்படியே தட்டி விட்டுடுறான். நம்ம சோனு இருந்துட்டு, நீ நிஜமாவே ஓகேவா, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூன் பையன் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அந்த சோஃபாவோட கார்னர்ல ரொம்பவே அமைதியா போய் உட்காந்துக்கிறான். நம்ம ஜூன் இவ இந்த மாதிரி உட்கார நம்ம சோன் பையன் விடுவானா, நீ எங்க போனாலும் நானும் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் பக்கத்துல போய் உட்கார, நம்ம ஜூனுக்கு கடுப்பாயிட்டு, அடப்போட நான் உட்காரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அங்கேருந்து ரொம்ப கோவமா எந்திரிச்சு போயிடறான். நம்ம சோனுக்கு ஒன்றுமே புரியல, இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் போகிறதே பார்த்துட்டு இருக்கான். ஜூன் அவனோட ரூமுக்கு வந்து உட்காந்து நம்ம சோன் வந்து ஜூனுக்காண்டி ஒரு ஷூ கொடுத்துருப்பான். அந்த ஷூவை வச்சு ஓவராக பையன் ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். இவன் இப்படி ஓவராக ஃபீல் பண்ணி பார்த்துட்டு உட்காந்துருக்க, அப்போ கரெக்டாக வின் கிட்ட இருந்து நம்ம ஜூனுக்கு வந்து மெசேஜ் வருது. நம்ம வின் வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருப்பானா, ஒரு வழியாக நீங்கள் 2 பேர் சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டீங்கடா, நீங்கள் 2 பேர் க்ளோஸாக இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் வந்து நம்ம ஜூனுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். நம்ம ஜூன் வந்து இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்செட்டாகவே உட்காந்துருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் நம்ம பென்னியோட டெஸ்கில் அடிக்கடி ஒரு எல்லோ ரோஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ரோஸ் வந்து நம்ம ஜின் தானே வைக்கிறா. எப்பயும் நம்ம ஜின் வந்து பென்னிக்காண்டி அந்த ரோஸை வச்சுட்டு பொண்ணும் ஓவராக சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜுன்னை தான் காமிக்கிறாங்க. ஜுன் வந்து ஆஃபீஸில் உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் எப்படி தூக்கிட்டு இருக்கா, கரெக்டாக அந்த இடத்துக்கு சாம்ப் வரான். சாம்ப் வந்து நம்ம ஜூன் கிட்ட, அடே ஜூன் ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சாம்ப் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜுன்னும் இருந்துட்டு ட்ரிப்பெல்லாம் சூப்பராக போச்சு, ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சுக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம சாம்பு கிட்ட சொல்ல, சாம்பு இருந்துட்டு சரி ஓகே, இந்த சோன் பையன் எங்க, சோன் வந்து இன்றைக்கும் கூட வரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்ப் வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தாய் வரான். தாய் வந்து நம்ம ஜூன் கிட்ட, எங்கடா என்னோட கிஃப்ட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் எங்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் பையன் மறந்துட்டான் போல், ஐயோ மறந்துட்டேங்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு சரி ஓகே, நான் உங்களுக்காண்டி வேற ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி நான் சவுத்துக்கு போனேன்ல அங்கேருந்து உங்களுக்காண்டி சால்ட் எக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுன் வந்து அவங்க 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஜேம்ஸும் வந்துடுறான். ஜேம்ஸும் வர இவங்க 4 பேரும் நல்லா ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம சோன் பையனும் வரான். சோன் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறான். அவனுக்கும் அங்கே போகணும் போல இருக்குது. போகலான்னு சொல்லிட்டு போக, அப்போ இந்த ஜின் பொண்ணு இருக்கல, ஜின் இருந்துட்டு சோன் கிட்ட, சோன் இந்த மாதிரி மேலே சில ஆர்டர்ஸ்லாம் மிஸ்டேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, நீ வந்து கொஞ்சம் என்னன்ட்டு செக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சோனும் அங்கேருந்து போய்
போயிடுறா. இவங்க 4 பேர் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த சால்ட் எக்கை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. நம்ம ஜூன் பையன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி குடிச்சிட்டு இருக்கான். நம்ம சோன் பையன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப கோவமா நம்ம ஜூன் கிட்ட வந்து, எதுக்குடா மார்னிங் என்னை கூப்பிடாம நீ மட்டும் தனியாக வந்த அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு நான் அதனால சீக்கிரமாவே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு அதை வந்து என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நம்ம 2 பேரும் ஒன்னாவே வந்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு ஏன் சீக்கிரமா வந்து என்னை கூப்பிடாம அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சதுனால தான் நானா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்றான். சோன் இருந்துட்டு இதுல என்னடா எனக்கு பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அப்படி இல்லாட்டி நீ அந்த ஜூன் பையனை மீட் பண்ணலாம்னு நினைச்சியா என்ன அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூனுக்கு கடுப்பாது. நம்ம ஜூன் இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ அவனை மீட் பண்ணாதான் உனக்கு என்னதான் பிரச்சனை, இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு இது எல்லாமே எனக்கு சம்மந்தப்பட்டது தான் ஏன்னா அப்படிங்கிற மாதிரி பையன் ஏதோ சொல்ல வரான். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட, இங்க பாரு முதல்ல நீ எங்கேயாவது போறேன்னா என்கிட்ட சொல்லிட்டு போ, அப்புறம் தாய் கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன், சரி ஓகே எனக்கு இப்போ பசிக்குதுவா நம்ம 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கையை பிடிச்சிருக்க, நம்ம ஜூன் இருந்துட்டு எனக்கு இப்போ பசிக்கலை நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்கிறான். சோன் இருந்துட்டு சரி ஓகே உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அதை நான் வாங்கிட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஒன்றாவே சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு ஆனால் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர நம்ம சோன் வந்து ஜூன் பக்கத்தில் போய் ஜூன் கிட்ட, இங்கே பாரு உனக்கு இன்னும் இதாட்டி பசிக்கலைன்னு சொன்னேன்ட்டு வைய, அப்புறம் நான் இந்த இடத்துலேயும் உன்னை நான் கிஸ் பண்ணிடுவேன் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனுக்கு கடுப்பாது. ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட அவனை அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுட்டு, உனக்கு இங்கே யாராவது பார்த்துருவாங்கன்ட்டு பயமா இல்லையா, அப்படி இல்லாட்டி நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு ஜுன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வரான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தாய் வந்துட்டு நம்ம சோன் கிட்ட, சோன் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என் கூட வா அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு. அப்படி அவங்க 2 பேரும் எங்கே வந்திருக்காங்கன்னா பேசுறதுக்காண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். நம்ம தாய் வந்து சோன் கிட்ட, நீ எதுக்காண்டி ஜோன் அவங்க கூட தங்க வச்சிருக்க உன்னோட வீட்டில் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு அதுக்கெல்லாம் எந்த ஒரு காரணம் இல்லை, நான் சும்மா தான் அவனை வந்து என் கூட ஸ்டே பண்ண வச்சிருக்கேன், அவன் ஃப்ரீயாக இருந்தால் ஸோ அதனால தான் என் வீட்டுக்கு அவனை இன்வைட் பண்ணேன், அவ்வளோதான் எந்த ஒரு ரீசனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து தாய்கிட்ட சொல்கிறான். அதுக்கு தாய் இருந்துட்டு, பரவாயில்லையே நீங்கள் 2 பேரும் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் உன்னோட ஹார்ட்டை வந்து அவங்ககிட்ட ஓப்பன் பண்ணி வைன்ட்டு, அவன் உங்ககிட்ட ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி இருக்கலாம் ஆனால் அவன் அப்படிலாம் கிடையாது, அவன் நார்மலான ஒரு கிட் தான் அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு ஆமாம் ரொம்ப நார்மலான ஒரு கிட் தான் தனு கூட சேர்ந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருந்தானாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து நம்ம தாய்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி நம்ம ஜூனை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்பா கரெக்டாக இவங்க 2 பேரும் ஆர்டர் பண்ணால் ஃபுட்டும் வந்துடுது. நம்ம சோன் இருந்துட்டு அந்த வெயிட்டர்கிட்ட எனக்கு மெனு கார்டு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவரும் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம சோன் கையில் மெனு கார்டு கொடுக்க, நம்ம சோன் வந்து அந்த மெனு லிஸ்ட் இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம சோன் வந்து அவன் பாட்டுக்கு ஃபுட்டு மேலே ஃபுட்டாக ஆர்டர் பண்ணி தள்ளிட்டு இருக்கான். இப்படி ஆர்டர்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தாய் வந்து நம்ம ஜோன் கிட்ட, டே ஏன்டா இவ்வளோ ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுற, கம்பெனியில் இருக்கிற மொத்த ஆளுக்குமே நீ வந்து சப்ளை பண்ண போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து உன்னோட லிட்டில் தம்பிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தாய் கிட்ட சொல்ல, தாய் இருந்துட்டு பரவாயில்லையடா என்னோட தம்பியை நீ பத்திரமா பார்த்துக்கிற போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தாய் கேட்க, சோனும் இருந்துட்டு ஆமாம் நீ தானே என்கிட்ட சொல்லியிருக்க உன்னோட தம்பியை பத்திரமா பார்த்துக்கன்ட்டு, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து தாய்கிட்ட கேட்க, தாயும் இருந்துட்டு அதுவும் நல்லதான் ஆனால் ஒரு விஷயத்த மறந்துடாத, அவ என்னோட தம்பி மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து சோன்கிட்ட சொல்ல, சோனும் இருந்துட்டு ஓகே எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி தாய்கிட்ட சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாகவே திங்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம தாய் வந்து நம்ம சோனை அப்படியே ஒரு மாதிரி நோட் பண்ணுறா, இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய்க்கு லைட்டாக புரியுது. நம்ம தாய் வந்து வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு நம்ம ஜூன் இருக்கான்ல, ஜூனோட ஐஜி போஸ்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறான், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம தாய்க்கு அந்த மாதிரி எதுவும் தோணலை, அவள் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜூனை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஜூன் வந்து சோன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி மிட் நைட்டில் அங்கேருந்து கிளம்பி போகலான்ட்டு பையன் வேக வேகமாக கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கான். இவன் இப்படி கிளம்பி போயிட்டுருக்க, கரெக்டாக நம்ம சோன் பையன் இவனுக்காண்டி வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி வர நம்ம சோன் இருந்துட்டு இவ்வளோ அவசரமா நீ எங்கே போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு ஒன்று அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தாண்டா நான் விடிய காலையில் எந்திரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா இங்கே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி பையன் திருண்டு முழிச்சிட்டு இருக்கேன். நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் கிட்ட, உனக்கு டெய்லி நிறைய பிளான்லாம் இருக்கும் போல இருக்கு இப்போல்லாமும், ஸோ அதுக்காண்டி எனக்காண்டி வீட்டுக்கு வர்றதுக்காண்டி நீ வெயிட்லாம் பண்ண மாட்ட போல இருக்கு, உனக்கு என்னதான் ஆச்சு, சவுத்துல இருந்து வந்ததுக்கப்புறத்துலேருந்து நீ என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ இப்படியே என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்னதான் பிரச்சனைன்ட்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி
நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் பையன் அதுக்கும் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் பையன் திருன்ட்டே முழிச்சிட்டே இருக்கான். நம்ம சோனு இருந்துட்டு சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்ட்டு நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு அவனோட தலையில் அப்படியே லைட்டாக கை வச்சு கலைக்கலான்ட்டு போகிறான். பையன் அப்படியே பயந்துடுறான். நம்ம ஜூன் பையன் சோன் பக்கத்தில் வந்தாலே பயந்துடுறான் போல். நம்ம சோனு இருந்துட்டு அவன் தலையை கழிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஜூனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி பையன் கடுப்புலையே இருக்கான். அப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க போல். ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு நம்ம சோன் வந்து ஜூனுக்கு உட்காந்து ஒர்க் இதெல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜோன் வரான் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காண்டி. ஜோம் வந்து இப்போ யாருக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கானா, அந்த ஜொல்லு பார்ட்டி ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவனுக்காண்டி தான் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கான். அங்கே வந்து கேட்டால் அவன் இல்லை வெளியே எங்கேயோ போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ப்ரௌ தான் அவனுக்கான ஃபுட்டு இதெல்லாமே வாங்குறான். நம்ம ஜோமே இருந்துட்டு சரி ஓகே தான் அவன்கிட்ட கொடுத்துருங்க ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து ப்ரௌ கிட்ட சொல்லிட்டு நம்ம ஜோம் பையன் அப்படியே தேடி பார்க்குறான். நம்ம ஜூனை தான் தேடுறான் போல். அப்படியே தேடிக்கிட்டேவும் ப்ரௌ கிட்ட எங்கே ஜூன் ஜூன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து ப்ரௌ கிட்ட கேட்க ப்ரௌ அப்படியே லைட்டாக பார்க்குறான். நம்ம சோன் பையன் வேற நம்ம ஜூனை அப்படியே பார்க்க விடாமல் அப்படியே மறைச்சு நின்றுக்கிறான். நம்ம ஜூன் எட்டி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம சோன் விடுற மாதிரி தெரியல. நம்ம சோன் இருந்துட்டு ப்ரௌ கிட்ட இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன், அவன் எனக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ப்ரௌ கிட்ட சொல்ல நம்ம சோன் சொன்னது வந்து நம்ம ஜோமுக்கும் கேட்டிருக்க இல்லையா, நம்ம ஜோமுக்கு வந்து நல்லாவே புரியுது நம்ம ஜூன் வந்து அங்கே தான் இருக்கான்ட்டு. நம்ம ஜோம் இருந்துட்டு ப்ரௌ கிட்ட பரவாயில்ல நான் உனக்காண்டி ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்த ஸ்நாக்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஜோம் வந்து ப்ரௌ கிட்ட சொல்ல பவு சரி ஓகே நான் கொடுத்துட்றேன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்நாக்ஸை வாங்கிக்கிறான். நம்ம ஜோமுக்கு அவனை எப்படியா பாத்திர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பையன் லைட்டாக பார்த்துக்கிட்டே தான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஜோம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஜுனுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு சோன் கிட்ட இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா, அவன் எனக்காண்டி ஸ்நாக்ஸ் தானே கொண்டு வந்திருக்கான், நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுன் வந்து சோன் கிட்ட கேட்க சோன் இருந்துட்டு அதான் பாவு வாங்கிட்டால இன்னென்ன அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜுன் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் ஏதோ டவுட் இருக்கு போல. அவங்க 2 பேருமே சோன் கிட்ட எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது இதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சோன் கிட்ட சொல்ல சோனும் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு கிளியர் பண்ணுறதுக்காண்டி போயிடுறான். இவன் இப்படி போக அப்போ கரெக்டாக நம்ம ஜோம் கிட்ட இருந்து ஜூனுக்கு வந்து மெசேஜ் வருது. நம்ம ஜூனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜோம் வந்து ஜூனுக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருக்கானா, இந்த மாதிரி உன்னோட ஃபிட்னஸ் இதுக்காண்டி நான் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கேன், அது எல்லாத்தையுமே மறக்காமல் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி ஜோம் வந்து நம்ம ஜூனுக்கு மெசேஜ் பண்ண நம்ம ஜுன்னு இருந்துட்டு நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி மெசேஜ் பண்ணிக்கிட்டேவும் நம்ம சோன் பைய பார்க்குறானா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக திரும்பி பார்த்துக்கிட்டேவும் ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஜோம் கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஜூன் பையன். நம்ம சோனுக்கு வந்து ஜூன் அவன் கூட மெசேஜ் பண்ணது தெரிஞ்சிருச்சு போல. நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட உங்கள் 2 பேத்துக்குள்ள என்னதான் நடக்குது, அவன் உனக்கு ட்ரை பண்ணுறான்ட்டு உனக்கு நல்லாவே தெரியுது இல்லை, நீ ஏன் அவன் கூட பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் இருந்துட்டு அப்படி அவன் ட்ரை பண்ணுறதுல என்னதான் தப்பு, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க சோன் இருந்துட்டு அது இல்லடா நீங்கள் 2 பேர் மீட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட தெரியல, அதுங்களும் எப்படிடா டேட்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு இங்கே பாரு அவன் நல்லவனா கெட்டவனா இருக்கிறது என்னோட விஷயம், உனக்கெல்லாம் தேவையில்லை, உனக்கே அதை பற்றி கவலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க சோன் இருந்துட்டு அப்போனா நீ என்கிட்ட சொன்னது என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னல, என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட டேட்டிங் போகிறேன்னு சொல்கிறேன், இது உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க அதுக்கு ஜூன் இருந்துட்டு நம்ம சோனோட கையை தட்டி விட்டுட்டு இது உன்னோட வேலை கிடையாது, உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு, இதுக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல வரான். அதுக்குள்ள நம்ம ஜூன் இருந்துட்டு இங்கே பாரு எனக்கு ஜோமுக்கு நடுவில் என்ன நடந்தாலும் அது என்னோட தனிப்பட்ட விஷயம், உனக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, நீ உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு வாயை மூடிட்டு அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட ரொம்ப கோவமாக பேசிட்டு நம்ம ஜூன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். நம்ம சோனுக்கு ஒன்றும் புரியலை இவன் என்ன பண்ணுறதுன்ட்டேவும். அப்புறம் நம்ம வின் ஜோம் ஜூன்ட்டு இவங்க 3 பேரையும் பப்பில் தான் காமிக்கிறாங்க. நம்ம வின் பையன் தனியாக வந்திருக்கான், இவங்க 2 பேர் தனியாக வந்திருக்காங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காண்டி. இவங்க 2 பேர் வந்திருக்கிறத பார்த்துட்டு நம்ம வின் பையன் நம்ம ஜூன் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். நம்ம ஜூன் இருந்துட்டு நம்ம வின்க்கு நம்ம ஜோம் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம வின்னும் இருந்துட்டு சாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ண நம்ம ஜோம் பையனும் இருந்துட்டு சாதிகாப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுறான். நம்ம ஜோம் பையனை இந்த லுக்கில் பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கால, எனக்கு ஜோ பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம ஜூன் இருந்துட்டு ஜோம் கிட்ட நம்ம வின் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் பேர் வந்து வின்னு என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து ஜோமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். நம்ம வின்னு இருந்துட்டு நல்ல பையன், நம்ம ஜூனையும் ஜோமையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு சரி ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வின் பையன் அங்கேருந்து டீசெண்டாக எந்திரிச்சு கிளம்பி போயிடுறான். நம்ம வின் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஜூன் இருந்துட்டு ஜோம் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம ஜோம் கிட்ட கேட்க நம்ம ஜோம் இருந்துட்டு எப்போ ஏன்டா நீ இந்த மாதிரிலாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஜோம் வந்து ஜூன் கிட்ட கேட்க அதுக்கு ஜூன் இருந்துட்டு இல்லை உங்களுக்கு தெரியும்ல நான் முதல்ல பொண்ணுங்களை தான் டேட் பண்ணிட்டேன், ஆனால் அது எதுவும் செட் ஆகவே இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் பசங்களை டேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து ஜோம் கிட்ட சொல்ல நம்ம ஜோன் பையன் நார்மலாக அதை கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஜூன் இருந்துட்டு என்ன உங்களுக்கு ஷாக்கிங் ஆலையா நான் பசங்களை டேட் பண்ணுறேன்னு சொன்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன்
வந்து ஜோம் கிட்ட கேட்க ஜோம் இருந்துட்டு எனக்கு இதில் என்ன ஷாக்கிங் ஆக போகுது, எனக்கெல்லாம் ஷாக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜோம் வந்து ஜூன் கிட்ட சொல்ல ஜூன் இருந்துட்டு நான் இன்னும் உங்ககிட்ட எதுவும் ஓப்பனாலாம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஜூன் வந்து ஜோம் கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணேன் ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஜோம் இருந்துட்டு சரி ஓகே இப்போ நீ என்ன பண்ண போற, அவனுக்காண்டி வெயிட் பண்ண போறியா, அப்படி இல்லாட்டி மூவ் ஆன் ஆகி போக போறியா அப்படிங்கிற மாதிரி ஜோம் வந்து ஜூன் கிட்ட கேட்க நம்ம ஜூன் பையன் இருந்துட்டு அது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நான் இந்த விஷயத்தை இதோட ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து ஜோம் கிட்ட சொல்ல நம்ம ஜோம் இருந்துட்டு சரி ஓகே நீ இன்னொருத்தவங்களை பார்க்குற வரைக்கும் நீ நல்லாவே டைம் எடுத்துக்க, அது வரைக்கும் உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா என்னோட ஷோல்டர் இருக்குது, நீ அதை தாராளமாக சாஞ்சு அழுதுக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் பையனுக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜூன் பையன் அப்படியே ஜோமோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே ரொம்பவே தேங்க்யூ ஹியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம சோனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கால அந்த கிளப்போட ஓனர் அவன் இருந்துட்டு இந்த விஷயத்த ஃபோட்டோ எடுத்து நம்ம சோன் பையனுக்கு அனுப்பி வச்சுட்டான் போல. இந்த பக்கம் நம்ம 2 பசங்களையும் காமிச்சா நம்ம ஜூன் பையன் ஓவராக மட்டையாற மாதிரி குடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் குடிக்கணும்ட்டு இன்னும் ஊற்றி ஊற்றி வேற குடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜோம் இருந்துட்டு அடே போதும்டா ஸ்டாப் பண்ணு, நீ ஓவராக குடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் இவன் இருந்துட்டு இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓவராக ட்ரிங்க் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சோன் வந்துட்டு நம்ம ஜோம் பையனை தள்ளி விட்டுட்டு நம்ம ஜூனோட கை பிடிச்சி அடே வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை பிடிச்சிருக்க. இவன் இருந்துட்டு நான் வரமாட்டேன் என்ன விடுறா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். நம்ம வின் வந்து நம்ம ஜூன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அடே வாடா ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு என்னால வீட்டுக்கெல்லாம் போக முடியாதா, உன் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து நம்ம வின் மேலேயே கோவப்படுறான். அவனை கோவப்பட்டுட்டு நம்ம ஜூன் வந்து நம்ம சோனை பார்த்துட்டு அடே சோன் நீ எங்கடா இங்கே, உன்னை நான் இன்வைட்டே பண்ணவே இல்லையே, நீ எப்படி இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி அவனையும் பிடிச்சி காத்திட்டு பக்கத்துலேயேவும் நம்ம ஃப்ரான்ஸ் பையன் இருக்கானே அவனை பார்த்து ஸ்வாதிகா பிரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம சோன் பையனுக்கு கடுப்பாயிட்டு இருக்கா, அடே வாடா முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிருக்க அவன் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். நம்ம ஜோம் இருந்துட்டு நம்ம சோன் கிட்ட இங்கே பாருங்க அவன் தான் கொஞ்சம் நேரம் இருக்கான்னு சொல்கிறேன்ல, அவன் இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோம் பையன் ரொம்ப ஜென்டிலாக தான் நம்ம சோன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நம்ம சோன் இருந்துட்டு இங்கே பாரு உன்னோட வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு இருந்தா உனக்கு அது நல்லதுமா அவனே அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜோம் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஜூனோட கையை பிடிச்சி அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் நம்ம சோன் பையன். நம்ம ஜோமும் பின்னாடியே போகலான்ட்டு பார்த்தா இந்த ஃப்ரான்ஸ் பையன் இருந்துட்டு டே நீ எங்கே போயிட்டுருக்க, இது அவங்களோட ஃபேமிலி விஷயம் கொஞ்சம் அமைதியாரு நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரான்ஸ் பையன் ஜோமை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சோன் பையன் ஜூன் பையனும் ஒரு வழியாக பப்பில் இருந்து வீட்டுக்கு இழுத்துட்டு வந்தான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜூன் இருந்துட்டு என் கையை விடுறான், என் கை ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சோன் இருந்துட்டு டேய் நீ என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க, அந்த பப்பில் நீ அப்படியே நடந்துப்ப, தாய் கேட்டனா நான் என்னடா சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஜூனுக்கு கடுப்பாயிட்டு தாய் 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 உனக்கு எப்பயுமே தாய் தானா, தாய் அதை பண்ண சொன்னாரு இதை பண்ண சொன்னாருன்ட்டு தான் என்னை பார்த்துப்பியா, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே ஒன்று கேட்கவா, உனக்காண்டி என்னை பார்த்துக்கணுன்ட்டு ஒரு தாட்டி கூட தோணலையா, நீ பண்ணுற எல்லாத்துக்குமேவும் தாய் ஒரு காரணம் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து பயங்கர கோவமாக நம்ம சோனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். நம்ம சோன் பையன் அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான், இவனுக்கா இவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் ஓவராக திட்டிகிட்டே இருக்க நம்ம சோன் பையன் டக்குன்ட்டு நம்ம ஜூனோட வாயை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு என்னை கத்துறதை இதோட ஸ்டாப் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு என்னால் முடியாதா நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்க, நான் இப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் கிட்ட நம்ம ஜூன் சொல்கிறான். அதுக்கு சோன் இருந்துட்டு டேய் உனக்கு என்ன வேணும்ட்டு என்கிட்ட சொன்னாதாண்டா எனக்கு தெரியும், அதை விட்டுட்டு இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக லூசுத்தனமாக பண்ணிட்டு இருந்தானா எனக்கு எப்படிடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல அதுக்கு ஜூன் இருந்துட்டு சரி ஓகே உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டல அப்புறம் ஏன் என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு தனியாக போக வேண்டியதானே, அப்படி இல்லைன்னா நான் தாயோட பிரின்சஸான பிரதருங்கிறதுனால என்னை எப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா, சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இது எதுவும் நீ எனக்கு பண்ணாத, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை அந்த கிளப்ல இருந்து ஒரு தெருநாய் இழுத்துட்டு வர மாதிரி நீ என்னை இழுத்துட்டு வந்துட்டு இருக்க, என்னை இப்படி இழுத்துட்டு வர சொல்லி தாய் தான் உங்ககிட்ட சொன்னானா, இங்கே பாரு உன்னை மறந்துடாத, நீ எனக்கு எப்படி செக்ஸ் பண்ணணுன்ட்டு மட்டும் சொல்லி தான் கொடுத்துருக்க, அதுக்காண்டி என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கலான்ட்டு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு என்ன ஜூன் இதுதானே உண்மை, நம்ம 2 பேரும் ஒன்றா ஸ்லிப் பண்ணோம், ஒவ்வொரு டைமும் நீ ஆசைப்பட்டதுனால தானே நம்ம இதை பண்ணோம், உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு முட்டாள் தான், உன்ன மாதிரி ஒரு முட்டாள் கூட நான் இருந்திருக்கேன்ல, ஆனால் இதுக்கப்புறத்துல இருந்து நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே கிடையாது, நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன், இதுக்கப்புறத்துல இருந்து என்ன மாதிரி ஒரு சின்ன பையன் கூட நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம சோனை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு
இருக்கான். இவன் இப்படி திட்டிகிட்டு இருக்க, இவங்க 2 பேத்துக்கு பின்னாடி இங்கே நடந்த கூத்து எல்லாத்தையுமேவும் நம்ம வின் பையன் அங்கே நின்று கேட்டுட்டு இருக்கான். நம்ம வின் பையனுக்கு அட்டர் ஷாக்காக இருக்குது. நம்ம ஜூன் பையன் நம்ம சோனை போட்டு பயங்கரமாக திட்டிட்டு ஐ ஹேட் யூ பி சோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோனை திட்டிட்டு அங்கேருந்து போகலான்ட்டு திரும்பினா நம்ம வின் பையன் அங்கே நிற்கிறானா அதை பார்த்துட்டு நம்ம ஜூனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஜூன் பையன் நம்ம வின் கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து தரேன்ட்டு கூட்டிட்டு போயிட்டுருக்கான். நம்ம சோன் பையனுக்கு இவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர கடுப்பாக இருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறன்ட்டே தெரியல. ஒரு மாதிரி பயங்கர கடுப்பில் போய் உக்காந்துருக்கான். இந்த பக்கம் நம்ம தாயையும் விண்ணையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேர் சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம தாய் இருந்துட்டு வின் கிட்ட, டேய் லாஸ்ட் நைட் நீ எங்கடா போயிருந்தேன், நான் அவங்ககிட்ட எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்ட்டு, எங்கடா போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து வின் கிட்ட கேட்க, நம்ம வின் இருந்துட்டு நான் குடிச்சிட்டுலாம் வண்டியெல்லாம் ஓட்டவே இல்லை ஐயா, நான் ஜூன் கூட தான் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் வந்து தாய்கிட்ட சொல்ல, தாய் இருந்துட்டு சரி ஓகேடா அந்த பையனை நீ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க, ஏன்னா அவன் பெரியவனா ஆயிட்டானா தப்பான வழிக்கெல்லாம் போயிடக்கூடாது இல்லையா, ஸோ அதனால நீ அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம தாய் வந்து வின் கிட்ட சொல்ல, நம்ம வின்க்கு வந்து நம்ம தாய் கிட்ட நேற்று நைட் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும் போல தோணுது போல. ஹியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அதுக்கு தாய் இருந்துட்டு என்னடா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம வின் இருந்துட்டு அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி பையன் இழுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம தாய் இருந்துட்டு என்னடா என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டே தெரியல ஹியா அப்படிங்கிற மாதிரி நம்ம வின் வந்து தாய்கிட்ட சொல்ல, தாய் இருந்துட்டு என்னடா ஏதாவது சீரியஸான விஷயமா அப்படிங்கிற மாதிரி தாய் வந்து வின் கிட்ட கேட்க, நம்ம வின் இருந்துட்டு இந்த மாதிரி சோனையும் ஜூனையும் பற்றினது அப்படிங்கிற மாதிரி வின் வந்து தாய்கிட்ட சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான் போல. தாய்க்கு இதெல்லாமே கேட்டுட்டு பயங்கர கடுப்பாக இருக்கா. அவன் ரொம்பவே கோவமாக இருக்கான். இவன் இப்படி கோவமாக இருக்கிறதோட நான் எபிசோட் 9ல் பார்ட் 1 வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சோனை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, உங்கள் எல்லாரையுமே நான் பார்ட் 2ல் பார்க்குறேன். பை பாய்.